தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். தற்போது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி ஸ்ரீரங்கம் கோயிலில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கம் கோயிலில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார். அவர்களுக்கு கோயில் நிர்வாகத்தினர் சார்பில் சால்வை அணிவித்து வரவேற்றதை தற்போது பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளவரசன், தற்போது அங்கு பாதுகாப்பு பணிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? சுவாமி தரிசனம் எவ்வளவு நேரம் நீடிக்க போகுது? கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பா வினிதா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியில் இன்று காலை பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவானைக்காவல சாமி தரிசனம் செய்து தற்பொழுது 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக என போற்றப்படும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்துக்கு வருகின்றுள்ளார். ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூர்ண மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பின் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பெரிய பெருமாள் மற்றும் தாயார் சன்னதி பல்வேறு சன்னதிகளில் அவர் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய வரலாற்றை பற்றியும் தொன்மையை பற்றியும் எடுத்துக் கூறுவதற்காக அங்க மொழிபெயர்ப்பாளர்கள் தயாராக உள்ளனர். அவர்களிடம் இந்த கோயில் வரலாற்றை பற்றி கேட்டறிகிறார். அதற்கு பிறகு தரிசனம் செய்துவிட்டு அதாவது நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்கு வருகை தர உள்ள நிலையில இன்னும் அவர் அரை மணி நேரம் ஸ்ரீரங்கம் கோயில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் அவர் தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி ஏற்கனவே நாம் கூறியது போல ஸ்ரீரங்கம் கோயிலில் தற்போது பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மற்ற உள்துறை அமைச்சர் தரிசனம் செய்துவிட்டு சென்ற பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஏன்னா பாதுகாப்பு நலன் கருதி இந்த பக்தர்களுக்கு சிறிது அனுமதி கொடுக்கப்படவில்லை என கோயில் நிர்வாகம் சார்பில் கூறப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாள் மற்றும் உள்ளார் இருக்க பல்வேறு சன்னதி, அதாவது உடையவர் சன்னதி, சக்கரத்தாளர் சன்னதியில் அவர் தரிசனம் செய்ய உள்ளதாக கூறப்படும் நிலையில ஸ்ரீரங்கம் கோவில்ல கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடத்தையும் அவர் பார்வையிட உள்ளார். அதாவது ஏற்கனவே பாரத பிரதமர் மோடி வந்த போது கம்பராமாயணம் முதலில் ஸ்ரீரங்கம் கோயில்ல தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. தாயார் சன்னதி முன்னணியில அந்த இடத்திலும் தாயார் சன்னதி முன்னில் உள்ள அந்த கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடத்திலும் மத்திய உள்துறை அமைச்சர் தியானம் செய்வார் என கூறப்படுகிறது. தொடர்ந்து அரை மணி நேரத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் பல்வேறு சன்னதிகளிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்து வருகிறார். அனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.